பெண்களில் ஒரு கூட்டம் உள்ளது. அந்த கூட்டம் எப்பேற்பட்ட கூட்டம் என்றால், அதாவது கழுத்து நிறைய நகை போட்டு வந்தால் அவர்களிடம் உழுந்து உழுந்து பேசுவது, உபசரிப்பது, அவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்வது, அவர்களை ஒரு அந்த சபையில் அவர்களை ஒரு வசதியாக தூக்கி வைப்பது என்று ஒரு கல்யாணத்துக்கு போனா குறைஞ்சது ஒரு 10 மூதேவி அந்த மாதிரி மூதேவியா இருக்கும். இந்த மூதேவியை பார்த்துட்டு 90 சீதேவிகள் கொஞ்ச நேரம் அப்படியே பெஜாராயிடுவாங்க. எப்படி பெஜாராயிடுவாங்கன்னா, நம்ம இது மாதிரி நகை போடாதனால நம்மளுக்கு இவங்க மதிப்பு கொடுக்கல. பாத்தியா, அவ கழுத்து நிறைய நகை போட்டு வந்தோடனே அவளுக்கு என்னென்ன மாதிரி உபசரிப்பு கொடுக்குறா பாத்தியா அப்படின்னு நினைப்பாங்க. சத்தியமா இல்லை, இதெல்லாம் சைத்தானுடைய மது அவதாரம்னா அந்த 10 மூதேவிங்க. சைத்தான் அதாவது மூதேவி தெரியுமா, அந்த மூதேவினுடைய அவதாரங்க தான் அது. அந்த மாதிரி உங்களுக்கு எவ காட்டிட்டு அலையிறாளோ அவ மூதேவி முன்னாடி நிக்கிறா அப்படின்னு நீங்க தெரிஞ்சீங்க. அதே போல இத பார்த்துக்கிட்டு நீங்க வீணா போயிடாதீங்க. இன்னைக்கு விற்கிறத நகை எவ்வளவுக்கு அவ்வளோ இன்னைக்கு இந்தியாவில தான் அதிகப்படியான நகைகள் விற்பனை ஆகுது. உலகத்துல எங்கேயுமே விற்பனை ஆகல. எந்த வெள்ளக்காரையும் ஆட்டிக்கிட்டாலே இல்லை. ஏன் துபாயில இருக்கிற சேக்கு நினைச்சானா அவன் முன்னாடிக்கு நகையா வாங்கி போடலாம், நகையிலேயே துணி போடலாம். ஆனா சேக்கு ஒய்ஃபுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு குண்டு மணி நகை கூட போடுறதில்ல. ஏன்னா அது போட்டா அவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு அங்க இருக்கிறதுக்கு தெரியும். ஆனா இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற பாயம்மாலாம் எல்லாமே அங்க பாயம்மாலே ஒரு சில நிறைய மூதை இங்க இருக்குது. பாய் கல்யாணத்துல பாத்தீங்கன்னா இத்தனைக்கு பாய் கல்யாணத்துல துப்படி போட்டு துப்படியோட வருவாங்க. இந்த புர்தான்னு சொல்லி போட்டுட்டு வருவாங்க. எல்லாத்தையும் மறைச்சுதா அங்க அடையங்களை மறைச்சு ஆண்களுக்கு கம்மி கூடாதுன்னு நினைப்பாங்க. அதுக்கு தான் சொல்லுவாங்க. அதுக்கு மட்டும் கிடையாது. நகையும் அடுத்தவங்களுக்கு காட்டி நம்ம போட்டிருக்கிற நகை அடுத்தவங்க நம்ம ஒருத்தவங்களை ஏக்கத்தை உருவாக்கிடக்கூடாது என்கின்ற ஒரு தொலைநோக்கில் தான் என்ன பண்ணாங்க. இஸ்லாமிய சமுதாயத்துல இந்த புர்தா என்பதை போட்டு வந்தாங்க. அந்த புர்தாவுக்கு போட்டு வந்தா அங்க இருக்கிற ஒரு சில முதைங்க புர்தா எதுக்கு போட்டுட்டு இருக்கிற அவுத்துரு அப்படின்னு இல்லையா, நான் அவுத்த அங்க இருக்கிற நகையை காமிக்கிறதுக்காக நகையில கல்யாணத்துல அவுத்துட்டு நான் போட்டுக்கிற நகையை பாருன்னு ஆட்டிட்டு தெரியும், பெருமை போயிட்டு தெரியும். இந்த மாதிரி பெருமை கூட்டம்லாம் நிறைய இருக்குது. இவங்களுக்கு பார்த்தனா வாகனம் ஒரு வட்டியில இருக்கும், தொழில் பண்றது வட்டியில இருக்கும், காரு வட்டியில இருக்கும், எல்லாமே வட்டியில இருக்கும். ஆனா கழுத்து நிறைய அட்டிகை இருக்கும். இதெல்லாம் பார்த்தனா கடன்ல வாங்கினா நகைகள்னா சொல்லலாம். இந்த மாதிரி பெருமை கூட்டங்கள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி பெருமை கூட்டங்கள்லாம் இவங்களும் நரகத்துக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால எளிமையோட வாழுங்க, வலிமையா வாழுங்க, வளத்தோட வாழுங்க, நல்லபடியா வாழுங்க. வாழ்க வளமுடன், நலமுடன்.